ஹிஜாப் இந்த வார்த்தைய கேட்டதும் நம்ம மனசுல என்ன தோணுது? இது வெறும் ஒரு துணிதானா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இஸ்லாமிய பார்வை இதை எப்படி பாக்குதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா ஆதாரங்களோட அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். ஹிஜாப் பத்தி பேச ஆரம்பிச்சாலே இந்த கேள்விதான் முதல்ல நிக்கும். இது ஒரு பெண்ணோட உரிமையா, இல்ல இது ஒரு அடக்குமுறையோட சின்னமா? ஹிஜாப முழுமையா புரிஞ்சுக்க நாம அதோட ஆணிவேருக்கு போகணும். அதாவது இஸ்லாத்துல இதோட உண்மையான நோக்கம் என்ன, ஏன் இது கடைபிடிக்கப்படுது? இது வெறும் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஹிஜாபுங்கிறது வெறும் கலாச்சார பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு வழிபாடு, இறைவனோட ஒரு கட்டளையா பார்க்கப்படுது. இதுல கண்ணியம், பக்தி, சமூக ஒழுக்கம்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா இதோட நோக்கம் ரொம்ப தெளிவா புரியும். இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், பெண்கள் கண்ணியமானவங்கன்னு சமூகம் அவங்கள அடையாளம் கண்டுக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராம பாதுகாக்கணும். பாத்தீங்களா? சொல்ல போனா இதுக்கு ரெண்டு முக்கிய நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. தேவையற்ற பார்வைகள் இருந்தும், பெண்கள் வெறும் உடலா பார்க்கப்படுறதுல இது அவங்கள பாதுகாக்குது. இன்னொன்னு, ஒரு பெண்ணை அவளோட தோற்றத்தை வச்சு எடை போடாம அவளோட அறிவையும் குணத்தையும் வச்சு மதிக்கிறதுக்கு இது ஒரு வழியை ஏற்படுத்துது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஹிஜாப் மேல வைக்கப்படுற ஒரு பொதுவான விமர்சனம் இதுதான். இது ஒரு வற்புறுத்தலா இல்ல சுதந்திரமான தேர்வா? இந்த அடக்குமுறைங்கிற எண்ணத்தை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். ஆதாரங்கள் இந்த ரெண்டு பார்வைகளையும் நேருக்கு நேரா வைக்குது. ஒரு பக்கம் இது ஒரு கட்டுப்பாடுன்னு சிலர் நினைக்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் இது ஒரு சுய அதிகாரன்னு சொல்லப்படுது. அதாவது பொது வெளியில தன்னை எப்படி காட்டிக்கணும், யார் தன்னை பார்க்கணும்னு ஒரு பெண்ணே முடிவு பண்ற ஒரு கட்டுப்பாடு. இங்கே ஒரு முக்கியமான இஸ்லாமிய கொள்கைய ஆதாரங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, மார்க்கத்துல எந்த கட்டாயமும் கிடையாது. இதோட அர்த்தம், ஹிஜாப்ங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஒருவேளை யாராவது இதை வற்புறுத்துனா அது அந்த தனி நபரோட தவறுதானே தவிர மார்க்கத்தோட நோக்கம் இல்ல. இங்க ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். அந்த வரிசைய பாருங்க. குர்ஆன் முதல்ல யாருக்கு கட்டளை கொடுக்குது? பெண்களுக்கு ஆடைய பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களை தங்களோட பார்வைய தாழ்த்திக்க சொல்லுது. இதிலிருந்து என்ன தெரியுது? சமூகத்துல ஒழுக்கமா இருக்கிறதுங்கிறது ஒருத்தரோட பொறுப்பு இல்ல, அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு கடமை. இன்னொரு கேள்வி இருக்கு. ஹிஜாப் அணியிறது ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குமா? அவங்களால சாதிக்க முடியாதா? வரலாறுலயும் சரி, இந்த காலத்திலயும் சரி, இதுக்கு நேர்மாறா நிரூபிச்ச சில சாதனை பெண்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு பாத்திமா அல் ஃபிக்ரி. இவங்க சாதாரணமானவங்க இல்ல. கின்னஸ் சாதனை புத்தகத்தின்படி இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கிற உலகத்தோட முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவன ஒரு கல்வியாளர். அடுத்ததா நூர் இனாயத் கான். இவங்க ஒரு போர் வீராங்கனை. இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷ் அரசுக்காக உளவு பார்த்து அவங்களோட வீரத்துக்காக மிக உயரிய ஜார்ஜ் கிராஸ் விருது வாங்கினவங்க. நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா தவக்கல் கர்மான், ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர். மனித உரிமைகளுக்காக போராடினதுக்காக இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. விளையாட்டுத் துறைக்கும் வருவோம். இப்திஹாஜ் முஹம்மத் அமெரிக்காவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல வாள்வீச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஹிஜாப் அணிஞ்சபடியே பதக்கம் வென்று ஒரு புதிய சரித்திரம் படைச்சாங்க. பாருங்க, தவக்கல் கர்மான் கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க எவ்ளோ ஆழமா பதில் சொல்லியிருக்காங்க. ஹிஜாப் அறிவுக்கு தடையான்னு கேட்டதுக்கு, இல்ல, ஆடை அணியறதே அறிவோட வளர்ச்சிதான், நான் அணிஞ்சிருப்பது நாகரிகத்தோட உச்சம்னு சொல்றாங்க. இது ஹிஜாப ஒரு பின்னடைவா பார்க்காம ஒரு முன்னேற்றத்தின் அடையாளமா பார்க்க வைக்குது. ஆக, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஹிஜாப நாம பார்க்குற பார்வைய மாத்திக்க வேண்டிய அவசியம் புரியுது. இந்த ஆதாரங்கள் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. சுருக்கமா சொல்லணும்னா, இஸ்லாமிய பார்வையில ஹிஜாப்ங்கிறது பல விஷயங்களோட தொகுப்பு. அது ஒரு வழிபாடு, ஆன்மீகத்தோட இணைப்பு. அது சுயமரியாதைக்கும் சமூக பாதுகாப்புக்குமான ஒரு கருவி. முக்கியமா சமூகத்துல இருக்கிற அழகுக்கான அழுத்தங்கள்ல இருந்து ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுக்குது. இது சாதனைக்கு தடையே இல்ல, இது ஒரு அடையாளம். கடைசியா இந்த ஒரு உருவகத்தோட முடிச்சுக்கலாம். ஹிஜாப் ஒரு சிறை இல்லை, அது ஒரு ராணியோட கிரீட மாதிரி. இது வெறும் ஆடை இல்ல, இது கண்ணியம், மரியாதை மற்றும் ஒரு பெண்ணோட தனிப்பட்ட தேர்வுக்கான அடையாளம். யோசிச்சு பாருங்க.